பொங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம். இந்த தை திருநாள் அன்று எல்லோரும் சந்தோஷமா இருங்க. தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடுங்க. செம்ம டயர்டா இருக்கு. ஆனா ஜாலியா இருந்துச்சு இல்ல? நீங்க இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? இல்லடி, நான் இதெல்லாம் பார்த்ததில்ல. டிவியில் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், கூட படிக்கிற பசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் பார்த்ததும் இல்லை, இவ்வளோக்கு என்ஜாய் பண்ணதும் இல்லை. இந்த டைமில் வீட்டில் சும்மா அதேமாரி பொங்கல் வைப்பாங்க, வீட்டுக்குள்ளே அப்படியே ஜாலியாக இருப்போம், வெளில போவோம், அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இதே மாதிரிலாம் இருந்ததில்லை. இவ்வளோ பிளேயிங்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. எங்கள் ஊர்லலாம் வருஷம் வருஷம் இருக்கும்ப்பா. அங்கே என்ன இருக்கும், இங்கே வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். அப்படின்னா நம்ம வருஷம் வருஷம் இங்கே வரலாம், ஜாலியாக இருக்கலாம். அடியே, இது ஒன்றும் கிராமம் கிடையாது, இதுவும் சிட்டி தான். ஏதோ நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஆர்கனைஸ் பண்ணி இதேமாரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்குன்னு ஓவராக பேசுவியா என்ன? என்னதான் சிட்டியாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் ஏரியாக்குள்ளே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் ஜாலியாக இருக்கோம்ல, அதுவரையும் ஹாப்பி தான். அங்கே நீங்கள் உங்களால் இப்படி பண்ண முடியுமா என்ன? பண்ண முடியாது தான். சரி வீடு, ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குடி. என்ன அதுக்குள்ளே டயர்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க? இன்னும் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அது எல்லாம் பார்க்கறது இல்லையா? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் இவ்வளோலாம் என்ஜாய் பண்ண முடியாதுப்பா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ஜாய் பண்ணுறேன், ஓகேவா? சரி சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. பட் இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி அவ்வளோ சாப்பிட்டேன், திரும்பவும் சாப்பிட சொல்கிற. போதுண்டி, என்னால் முடியல. நான் விட்டாலும் எங்கள் அம்மா விட மாட்டாங்க, அதனால் வந்து கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போயிடுங்க, இல்லைன்னா டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இங்கே பாருடி, இங்கே வந்ததுலேருந்து என்னைய சாப்பிட சொல்லி சொல்லி இங்கே பாரு, என் உடம்பு எவ்வளோ ஏறிடுச்சுன்னு பாருடி. நான் அவ்வளோ குண்டாயிட்டேன். பரவாயில்லைங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நம்ம எப்படியும் நாளைக்கு கிளம்பிடுவோம். வந்து சாப்பிட்றீங்களா ப்ளீஸ்? நம்ம சென்னை போனதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் உடம்பு குறைச்சிக்கோங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா? என்ன சொன்னாலும் விட மாட்டீங்க. சரி, வந்து நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஆ ஓகே, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போ மட்டும் லைட்டாக சாப்பிட்டு போயிடுங்க. சரி வா. ஆஹா, இந்த வருஷம் விருந்துலாம் பயங்கரமாக இருக்கே. அத்தான், நீங்கள் வந்ததால் விருந்துலாம் செம்ம தடபடலாக இருக்கு. எங்கள் அம்மா இப்படி கூட எங்களுக்கு பண்ணி கொடுத்ததில்ல. கொடுத்து வச்சவங்க தான் நீங்கள். ஏன் இதுக்கு முன்னாடி பொங்கல்லாம் இதேமாரி பண்ண மாட்டாங்களா என்ன? நான் வந்ததும் ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இல்லைத்தான், இவ்வளோ ஸ்பெஷலாலாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, இலையில எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு. போன வருஷம் பொங்கல் கூட இவ்வளோ ஐட்டம்ஸ் இல்லை, நீங்கள் வந்ததால் இவ்வளோ ஐட்டம் பண்ணியிருக்காங்க. ஏண்டி, உனக்கெல்லாம் நான் எதுவும் செஞ்சு தந்ததுலையா என்ன? இல்லையம்மா, இவ்வளோ எது எப்படி செஞ்சு கொடுத்துருக்க நீனு? நான் எது செஞ்சாலும் மோப்பம் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றாலே நீ மட்டும்தான்.
என் பெரிய பொண்ணுக்கு ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், மொத்தத்தையும் காலி பண்ணுறது நீ தான். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எதுவும் செஞ்சு தரல நான் சொல்கிறேன். இரு இரு, இனிமேல் உனக்கு எதுவுமே கிடையாது. அம்மா, என்னடி, உண்மையை தானே சொல்கிறேன். ஆ, போதும் போதும், ரொம்ப உண்மையை சொல்ல வேணாம். நீங்கள் அந்த சிக்கன் எடுத்து வைங்க. சாப்பிடாம ஏன்டி என்னையே பார்த்துட்டு இருக்க? சும்மாதான். ஏன் பார்க்கக்கூடாதா என்ன? ஆமாண்டி, தனியாக இருக்கும்போதெல்லாம் கண்டுக்காத. இப்படி ஆளுங்க இருக்கும்போது தான் என் மேலே உனக்கு பாசம் வரும். அதெல்லாம் அப்படிதான். சரி சரி, சாப்பிடு. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு சாப்பிட்றீங்களா? வாயை மூடிட்டு சாப்பிட்றியா? வாயை மூடிட்டு எப்படிக்கா சாப்பிட முடியும்? அப்புறம் ராதிகா, ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற? நான் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதாத்தான். அது தெரியுங்க மேடம், திரும்பவும் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். நாளைக்கு மாமா, நீயோட லீவ் முடியுது. ஸோ நாளைக்கு நான் கிளம்பணும். என்ன இப்போ எதுக்கு அப்படி பார்க்குற? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது? இங்கே பாரு, எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படி தான் கூப்பிடுவேன். நான் ஒரு டைம் அத்தான்னு கூப்பிடுவேன், ஒரு டைம் மாமான்னு கூப்பிடுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? அத்தானே ஒன்றும் சொல்லலை. அதானே, நானே ஒன்றும் சொல்லலை, உனக்கு என்ன? ஐயோ, முறைக்கிறாளே. அத்தை, ஸ்வீட் நல்லா இருக்கு, ஒன்று எடுத்து வைங்க. அந்தோ. அத்தா, நீங்கள் எப்போ கிளம்புறீங்க? ஏம்மா, ஏன் ஃபேஸ்லாம் அப்படி இருக்கு? நல்லாவே இல்லை பாரு, நார்மலாக வை. என்ன கேட்ட? எனக்கு இன்னையோட லீவ் முடியுது. நான் எப்படியும் நாளைக்கு ஈவினிங் கிளம்பிடுவேன். நீங்கள்? நாங்களும் நாளைக்கு கிளம்பிடுவோம். இல்லை நிலா? ஆமாம் ஆமாம். அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னால் நல்லதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம். இதுவே போதும். ஓ, நீங்களும் நாளைக்கு தான் கிளம்புறீங்களா? ஆமாம் ராதிகா, ஒன்று பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்தே கிளம்பலாம். சரிங்கத்தா. ஈவினிங் தானே கிளம்புவீங்க, அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்தே கிளம்பலாம். ஆமாம் ராதிகா, ஈவினிங் தான். உனக்கு ஏதாவது திங்ஸ் பேக் பண்ணணுன்னா இப்பயே பேக் பண்ணி வச்சுக்கோ, அப்புறம் நாளைக்கெலாம் டைம் இருக்காது. சரியா? சரிங்கத்தா. ஆல்ரெடி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் பேக் பண்ணி முடிச்சிடுவேன். நாளைக்கு நம்ம கிளம்பலாம். சரி சரி, பேசிகிட்டே இருந்தா இலையில வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு பாருங்க. சாப்பிடுங்க எல்லாரும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, கத்தாத. அப்பா பாரு, என்னமோ கேட்குறாரு. என்னங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கெல்லாம் எதுவும் வேணாம், வயிறு ஃபுல்லாயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்பா பாரு, சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் வச்சதை இன்னமும் அப்படியே வச்சுருக்கீங்க. சீக்கிரமாக சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரி, சாப்பிட்டுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. சரிம்மா, நீ போ, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. நீ என்ன பார்த்துட்டே இருக்க? சாப்பிட்டு எடுத்த காலி பண்ணு. நான் பொறுமையாக தான் சாப்பிடுவேன். வேணும்னா நீ சாப்பிட்டு எடுத்த காலி பண்ணு. உன் வாய் இருக்கே, வாய் முதல்ல அடக்குடி. முடியாதுப்ப. 2 பேரும் சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சாப்பிட்டுட்டு முதல்ல 2 பேருமே இடத்த காலி பண்ணுங்க. பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, முதல்ல நான் போகிறேன். என்ன, உனக்கு மட்டும் தான் பண்ண தெரியுமா? நானும் தான் பண்ணுவேன். நீங்கள் 2 பேரும் இருக்கீங்களே பா, முடியலப்பா. என்னக்கா இவ்வளோ லேட்டாக வர? கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரிக்கா, வாங்க வந்து உட்காருங்க. நிலா, வாமா. அட மாப்பிள்ள தம்பி, வா தம்பி. அக்கா, அதுக்கு ஜெயாவோட பையன் ஆடுறான்.
என்ன டான்ஸ்மா இது? மூஞ்சி பிள்ளை கலர் கலராக புரியுது, தலையில கோழி மாரி. ஜெயாக்கா உங்கள் பையன் சூப்பராக ஆடுறான். தலையில் என்ன கலர் கலரா? அதாம்மா எனக்கும் தெரியல. எம்மா நான் சூப்பரா டான்ஸ் ஆட போறேன், நீ பாருன்னு சொன்னா இவன் இப்படி ஆடுவான்னு தெரிஞ்சுதான் இவனை ஆடவே விட்டுருக்க மாட்டேனே. அட ஜெயா, நல்லா தான் ஆடி இருக்கான், இதுல என்ன இருக்கு? அட இது நம்ம வசந்தி அம்மா பேத்தியாச்சே. வசந்தி அம்மா, ஆ சொல்லு மஞ்சுளா. அது உங்கள் பேத்தி தானே? ஆமா ஆமா, அவ என் பேத்தி தான். ஏதோ பாட்டு பாடுறேன்னு சொன்னான். பாட்டா? சரி கேட்போம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு தர்ஷினி. நான் இப்போ பாட்டு பாட போறேன். நிலா நிலா ஓதிவா, நிலாமா ஓதிவா, நல்ல நல்ல ஏதிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா. ஆ சூப்பர் சூப்பர், பாட்டு சூப்பர். பாட்டு சூப்பரா? அக்கா, அவ ரைம்ஸ் பாடிட்டு இருக்கா. எதுவாக இருந்தா என்ன, பாட்டு பாட்டு தானே. வசந்தி அக்கா உங்கள் பேத்தி சூப்பராக பாடுறா. ஃப்யூச்சரில் பெரிய சிங்கராக வருவா. அப்படியே மஞ்சளா, நல்லா பாடினாளா? வீட்டிலலாம் சும்மா சும்மா பாடிக்கிட்டே இருப்பா. பரவாயில்ல, என் பேத்தி நல்லா பாடுறா. அந்த அக்கா கலாய்க்கிறது கூட தெரியாம இந்த பாட்டி வேற. ஆ நல்லாதாம்மா பாடுறா, அவளுக்கு என்ன? அதான் வசந்தி அம்மா, உங்கள் பேத்தி சூப்பராக பாடுறா. நான் சொல்கிறேன்ல, சூப்பர் சிங்கருக்கு போய் சேர்த்து விடுங்க. போய் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்துடுவா. அவ்வளோ நல்லா பாடுறா. இந்த அக்கா இருக்காங்களே, ஒரு ஆளையும் விட மாட்டேங்கிறாங்க. அதான் உங்களுடைய ஸ்பெஷல். இன்னையோட எல்லாம் முடியுது. நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். நீங்க வேணும்னா இங்கே இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆமாண்டி, நான் இங்கே இருந்து என்ஜாய் பண்ணா அங்கே ஆஃபீஸில் வேலைலாம் எவன் செய்வான்? பாவம், எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அவன் ஒருத்தனா எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கான். நாளையிலேருந்து நான் போய் எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்க தானப்பா சொன்னீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணுவேன்னு, அதனால தான் நான் சொன்னேன். மிஸ் பண்ணுவான் தான், அதுக்குன்னே நம்ம இங்கேயே இருக்க முடியாதுல்ல. வேலைக்கு போய் தானே ஆகணும், அப்போ தானே சாப்பிட முடியும். அதுவும் கரெக்டு தான். நம்ம அப்பப்போ ஊருக்கு வரும்போது என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆ, ம். இது என்ன பதில் ரகமா? அங்கே பாருடி, என்னையே பார்த்துட்டு இருக்கா. அது ஒன்றும் இல்லை புருஷா, என்னன்னு தெரில, காலிலேருந்து உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்கா. உங்களை பார்த்துட்டே இருக்குன்னு தோணுது. அதான் காலையிலேருந்து உங்களை பார்த்துட்டே இருக்கேன். எப்படி தனியாக இருக்கும்போதெல்லாம் என் ஃபேஸ் பிரைட்டாக இல்லை, அழகாக இல்லை, அதனால நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்படி ஆளுங்கெல்லாம் இருக்கிறப்ப தான் என் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், அதனால நீங்கள் என்ன சைட் அடிப்பீங்க, அப்படி தானே? ஆமாம். ஓவராக பல்ல கட்டாதுடி. அங்கே பாரு, யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துப்பாங்க. அதெல்லாம் யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ரொமான்ஸ் பண்ணுறேன்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். புருஷன் பொண்டாட்டின்னு நினைக்கிறதுலாம் ஓகே தான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வீட்டில் இடம் இல்லையா, இப்படி ரோட்டில் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, ஏன் புருஷன் நான் சைட் அடிக்கிறேன், உங்களுக்கு என்னவா? ஐயோ பா, ஏன் என்னாச்சு? உன்னோட வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் அப்படியே எனக்கு குளிருதுடி. அதான் தாங்க முடியல. உண்மையை சொன்னால் ஓவராக கலாய்க்கிறீங்க. இது ரெண்டுத்துக்கும் வேறு வேலை இல்லை. வீட்டில் இருக்கும் போதெல்லாம் மூளைக்கு மூளைக்கு உட்காந்துக்கிட்டு ஃபோனுங்க, வெளியில் வந்தால் மட்டும்தான் இதுங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணணும்னு மூடு வர மாட்டுக்கு. என்னமோ. ராதிகா, நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்ட. அவ்வளோ சத்தமாவா பேசிட்டேன்? ஆமாம் ஆமாம், ரொம்ப சத்தமாக. சரி விடுங்க, உண்மையை தானே சொன்னேன். இங்கே பாருங்க, நான் இவ்வளோ சத்தமாக பேசுகிறேன், எனக்கு நடுவில் நிற்கிற அவளுக்கு கேட்கல, அதுக்கு அங்காண்ட நிற்கிற உங்களுக்கு கேட்குது. இவ காது என்னமோ இருக்கு.
செவிடி செவிடி. ஏய், நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தாண்டி இருக்கேன். கேட்டா சரி. அப்புறம் இந்த ரொமான்ஸ்லாம் இங்கே பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க. நாங்கள் இங்கே இருக்கோம், சரியா? அப்படி உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணணும்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பிடுங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தாங்க முடியலப்பா. போடி பொறாம பிடிச்சவளே. யாரு? நான். ம். அட, நம்ம சிங்கம். என்ன லட்சு, ட்ரெயின் பண்ணி அமுச்சு விட்ருக்க போல. ஏம்மா கொஞ்ச நேரம் வாய் முடுமா. இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு அது மேலே ஏறி நின்றுட்டு இருக்காரு? என்ன பண்ணலான்னு இப்போ மேலே ஏறி இருக்காரு? தென்னங்கிளையும் என்றல் காத்து கோயிலும் அடிமானே உன்ன தினம் பாடும் அப்படி போடு மாமா. அப்புறம் காஞ்சு மடிப்பும் கரை வெட்டி துணியும் இந்த மாம கதைய தினம் பேசும். லட்சு, அடுத்தது ஒன்லைன் தான், நீ பாடு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு மஞ்சுளா, செம்ம கோவத்துல இருக்கேன். உள்ளாச்சி சந்தையில கொண்டாந்த சேலையில சாயம் இன்னும் விட்டு போகல. பண்ணாரி கோவிலுக்கு முந்தான ஓரத்துல நேர்ந்து முடிச்ச கடன் தீரல. அடிமானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் தவிச்சேனே. கூட்டுக்குள்ள உன்னை வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூட்டுக்குள்ள வந்ததுன்ன சோழ கீழியே. யோ, பாடினதெல்லாம் போதும், முதல்ல கீழே இறங்கியா. மாமா நல்லா இருக்கு, பாடு பாடு, இன்னும் நல்லா பாடு. வாலிபகளோடும் வயதாகலாகும் ஆனாலும் அன்பு மாறாதது. மலையாடு சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்றும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. இவரு வேற நல்ல நல்லதுமா இப்படியா பண்றது? அசிங்கமா இருக்கு வேற. லட்சு, என்ன லட்சு, மாமா எவ்வளோ ஆசையாக உனக்காக பாடுறாரு. மடி மீது துயில சரசங்கள் பயில மேகங்கள் ஆரம்பமே. துக்க சில நேரம். ஆஹா, மாமா நல்லா சூப்பராக பாட்டு பாடுறாரு. அவர் போதையில பாடிட்டு இருக்காருங்க. தெளிவா இருந்தா மேலெல்லாம் ஏறி இருக்க மாட்டாரு. அதான் நல்லாவே தெரியுது ஆளு ரெண்டா இருக்காருன்னு. அத்தை தான் ரொம்ப கோவப்படுறாங்க. பாவம் மாமா, விடிஞ்சதும் என்ன ஆக போதோ. சித்தி அவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போனதுமே ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மாமாவுக்கு பொங்கலோட சேர்த்து தீபாவளியும் தான். மாமா வெறும் பழைய பாட்டா போயிட்டு இருக்கு. இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு சாங்கை எடுத்து விடுங்க. ரா 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 கம்மா இன்சனத்து அடிப்ப கண்ணாதம்மா ஏரா கம்மா ஆக்கடனு அடிப்ப கும்மாலம்மா. அடி 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 கட்டலே மனசுன மனசிலாயோ. அப்பா, பாட்டை பத்தியா? மனுஷனை இப்படியே விட்டா அவ்வளோதான். இரு வரேன். லட்சு, எங்க போற? நில்லு. யோ வாயா, என்னையா பண்ணிட்டு இருக்க நீனு? என்னை அசிங்கப்படுத்துறதுனே இருக்கியா? வாயா, கீழே இறங்கியா. கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு. ஒழுங்கு மரியாதையா வாயை முடிக்கிட்டு கீழே இறங்கு, இல்லைன்னா அவ்வளோதான். கீழே இறங்கு. லிச்சு லிச்சு இடு லிச்சு இரு, உனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு வந்துடுறேன். என் திறமையெல்லாம் இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரிய வேணாமா? பாவம் லட்சுமி அக்கா, அதெல்லாம் ஒன்றும் பாட வேணாம். கீழே இறங்கி வா, வா வீட்டுக்கு போகலாம் வா. இப்படி என் திறமைகளை மூடி வைக்கிறிய லட்சு? என் பாட்டு உலகம் முழு பரவ வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வாயா இங்க. ஐயோ ஐயோ, நல்லா தானே பாடிட்டு இருந்தாரு இந்த லட்சுமி அக்கா வேற. சும்மா இரு மஞ்சுளா, தம்பியே நீ தான் நல்லாம பண்ணிட்டு இருக்கு. நிலா. சொல்லுங்கம்மா. ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு, தம்பி வேற பனியில் நிற்கிது. நீங்கள் 2 பேரும் போங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் நாளைக்கு நீங்கள் கிளம்பணும்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, நம்ம பார்த்துட்டே போகலாம். நாங்கள் என்ன ஈவினிங் தானே கிளம்புறோம், பரவாயில்ல, நான் இருக்கேன். இந்த ஒரு நாள் தானே, ஜாலியாக தான் இருக்கு. சரிங்க தம்பி.
மா நான் வீட்டுக்கு போதா எனக்கு டயர்டாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போகும்போது உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாரு, தனியாலாம் எங்கேயும் போக வேணாம். அவள் மட்டும் வீட்டுக்கு போகணுமா, நான் மட்டும் இங்கே உட்காந்து பார்க்கணுமா? சரி பார்க்கும், ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. வீட்டில் போனாலும் என்ன பண்ணுறது? அப்புறம் வேறு யாரு? மேடம் என்ன டான்ஸ் ஆடுறேன்? ஆடு ஆடு போடு போடு. நல்லா சுத்த ஆட்டம் ஆடு. வாங்க மனசுல வயிற்று பையன் நினைப்போம். என்ன ஆட்டம் ஆடுற? ஒரு ஒழுங்கா வந்துரு, தேவையில்லாத வெள்ளம் பண்ணிட்டு இருப்ப. லட்சுமி, என் லட்சுமி, ஒரே ஒரு பாட்டுடி, பாடிட்டு மட்டும் வந்துடுறனே. வீட்டில் வந்து என்ன வேணா பாடு, வா முதல்ல. என் திறமையை இப்படி நீனு முடக்குறியடி. நான் பாடி பெரிய பாடகனா ஆக போறேன். ஆமா ஆமா சொல்லிக்கிட்டாங்க இவர் பெரிய பாடகன்னு. வாயா. பாத்துடி, பார்த்து கூட்டிட்டு போடி. வாயா. இப்படி என்ன கொடுமைப்படுத்துறாளே, இதை கேட்க யாரும் இல்லையா? யாரும் இல்ல, வா.